to Agi Classroom. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3rd standard English workbookல summative assessmentக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஷேட் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸுக்கு கரெக்டான பிக்சரை ஷேட் பண்ணணும். இட் இஸ் ஏ ஷிப்பை ஷேட் பண்ணுறோம். ஷீ ஈட்ஸ் ஏ வாட்டர்மெலன் சாப்பிட்ற கேல ஷேட் பண்ணுறோம். ஹி ஹேஸ் அன் அம்பர்லா இங்கே ஷேட் பண்ணுறோம். செகண்ட் ஒன், சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர். இங்கே ஆப்ஷன்ஸ்லேயே நேம் கொடுத்துட்டாங்க, எதுக்கு வரும்னு மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்து எழுதினா போதும். ஆனியன், garlic, salt, shirt, papaya, pepper. Third one, tick the correct one and cross out the wrong one. The train goes on the road. இது வந்து wrong, ட்ராக்ல தான் போகும், அதனால் இது wrong, கிராஸ் போட்டுக்கிறோம். We use sweater in summer. சம்மரில் போட மாட்டோம், அதனால் இது கிராஸ். Tortoise moves slowly, ஸ்லோவாக தான் மூவ் ஆகும், அதனால் டிக்கு. கரெக்டுங்கனால டிக் போடுவோம். அடுத்து ஃபோர்த் ஒன், சூஸ் அண்ட் ரைட் த ஆட் ஒன். இதில் எது ஆடாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரா, ஃப்ளா, ரா, ஆன் முடியும். இது மட்டும் கால் தனியாக இருக்கனால இது சர்க்கிள் பண்ணி எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். நம்ம இதை சர்க்கிள் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கு தெரியணுங்கிறதுக்காக எடுத்து எழுதியிருக்கோம். பான், கான், டான், ஜா, இதுதான் ஆட் ஒன், அதனால் அதை எடுத்து எழுதியிருக்கோம். காலர், ஷர்ட், டாலர், சுகர். இதில் ஷர்ட்டுங்கிறது ஆட் ஒன். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் தீஸ் தோஸ். நம்ம கைக்கு பக்கத்தில் இருந்தால் முன்னாடியே நம்ம சொன்னோம் தீஸ் போடுவோம், தூரமாக இருந்தால் தோஸ். அது மட்டும் பார்த்தா இங்கே தீஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், தோஸ் ஆர் monkeys, தீஸ் ஆர் கேப்ஸ். சிக்ஸ்த் ஒன், டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இது திஸ்ஸு தட்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று இருக்கிறனால சிங்கிள் இருக்கனால திஸ் தட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கைக்கு பக்கத்தில் இருந்தால் திஸ்ஸு, தூரமாக இருந்தால் தட்டு. இங்கே தூரமாக இருக்கனால தட் இஸ் அன் ஏரோப்ளேன். இது பக்கத்துலேயே இருக்கனால திஸ் இஸ் அன் எலிஃபண்ட். இதுவும் பக்கத்துலேயே இருக்கிறனால திஸ் இஸ் எ வாட்டர்மெலன். செவன்த் ஒன், ஃபைண்ட் அண்ட் ரைட். ஐ ஆம் ஹாட், ஐ ஆம் பிரைட், யூ கேன் see me in the sky. ஸ்கையில் எதை பார்க்கலாம், ஹாட் அண்ட் பிரைட்டாக சன். ஐ ஆம் அன் அனிமல், ஐ ஹாவ் அ லாங் டெய்ல், ஜம்ப் ஆன் ட்ரீஸுங்களே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், மங்கி. ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இது வந்து இந்த பிக்சருக்கு பொருத்தமான கரெக்ட் சென்டென்ஸ் பார்த்தா இது வந்து ஒரு சம்மர் சீசன் போது தான், சன் பிரைட்டாக இருக்குது, அப்போ எல்லோரும் விளையாண்டுட்டு இருக்காங்க, அதனால் இது என்னது, இட் இஸ் சம்மர். த சன் ஷைன்ஸ் பிரைட்லி, சன் பிரைட்டாக இருக்கனால அது சம்மரில். அடுத்து இது ஒயிட் கலரில் இருக்கனால திஸ் இஸ் சுகர், இட் இஸ் ஸ்வீட்டு இங்கே கொடுத்துருக்காரு. அடுத்து இந்த வேர்ட்ஸ் சொல்ல எழுதிக்கோங்க. கப், ஈட், கைட்டு, பால், மில்க், நெட் எல்லாம். அடுத்து இதை லெட்டர்ஸை படித்து காமிச்சிட்டு இதையும் ரீட் பண்ணணும். ஃபால், ரைட், சால்ட், மூன், லாங், இட், கேன், இஸ், த, ஆன். சூஸ் அண்ட் ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இது எந்த சென்டென்ஸ் வரும்னா இட் இஸ் அ பஸ், இது வந்து எல்லோ, இட் இஸ் எல்லோ, இதான் ஷேட் கரெக்டாக வரும். இது வந்து ஆஷ் கார்டு, ஐ ஆம் அன் ஆஷ் கார்டு, ஐ ஆம் இன் த பேஸ்கட், இது பேஸ்கெட்டில் தான் இருக்குது, அதனால் இதை ஷேட் பண்ணுறோம். அடுத்து திஸ் இஸ் அ ஸ்கர்ட், இட் இஸ் ரெட். அடுத்து ரீப்ளேஸ் த அண்டர்லைன் வேர்ட் அண்ட் ரீரைட் கரெக்ட்லி. ஹி ஹேஸ் எ பின்னு கொடுத்துருக்காங்க, இவன் என்ன வச்சுருக்கான், டின்னு வச்சுருக்கான், அதனால் பின்னு எடுத்துகிட்டு டின்னு எழுதியிருக்கோம். ஹி ஹேஸ் எ டின். அடுத்து இட் இஸ் அ பாட்டு, இந்த பாட்டை எடுத்துகிட்டு இது வந்து காட்டு, அதனால் இட் இஸ் அ காட்டு, பாட்டுன்றதை எடுத்துகிட்டு காட்டுன்னு எழுதிக்கணும், அதான் ரீப்ளேஸ் பண்ணுறது. அடுத்து தேர் இஸ் அ மக்கு, அதுக்கு இது பேர் பக்கு, வண்டை எப்படி சொல்லுவோம், பக்குன்னு சொல்லுவோம், அதனால் தேர் இஸ் அ பக், தேர் இஸ் அ பக், பியூஜி பக்குன்னு போட்டுக்கணும். சூஸ் த கரெக்ட் பேர் அண்ட் ரைட். வி ஆர் எல்லோ, வி ஆர் ஃப்ரூட்ஸ். எல்லோ கலரில் ஃப்ரூட்ஸ் எதுனா மேங்கோ அண்ட் பனானா, இதுதான் வரும். அடுத்து வி ஆர் அனிமல்ஸ், வி ஆர் ஃபாஸ்ட்டாக ஓடுறாது அனிமல் எதுனா சீட்டா அண்ட் டீர். வி ஆர் வெஹிக்கிள்ஸ், வி ஹாவ் 2 wheels, 2 wheels இருக்கிறது பைக் அண்ட் பைசைக்கிள். லுக் அட் த பிக்சர், ரைட் எஸ் ஆர் நோ ஃபார் த சென்டென்ஸ். இட் இஸ் அ டீர், எஸ். இட் ஹேண்ட் ரன் ஃபாஸ்ட், எஸ். ஷீ வியர்ஸ் எ ரெட் ஸ்கர்ட், நோ. ஷீ பிளேஸ் எ ஃப்ளூட், நோ. வயலின் வாசிக்கிறாங்க, பிளேஸ் எ வயலின், அதனால் இதுவும் நோ. வி கேன் see the red light, எஸ். அங்கே ரெட் லைட் எரியுது, அதனால் எஸ். வி கேன் கிராஸ் த ரோடு, நோ. இதில் இருக்குல்ல இந்த க்ரீன் லைட் போட்டு நம்ம மனுஷங்க போடுற மாதிரி போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம கிராஸ் பண்ணலாம். அப்போ இது நம்ம தான் ஸ்டாப் ஆகிறதுக்கு தான் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, அதனால் நோ. ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் திஸ், தீஸ், தோஸ். ஓகேவா, இங்கே ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால திஸ் இஸ் அ பஸ். அடுத்து இங்கே நிறைய இருக்குது, தூரமாக இருக்கிறதுனால தோஸ் ஆர் ட்ரேஸ். பக்கத்துலேயே ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தால் தீஸ் ஆர் ஃப்ராக்ஸ். ஒன்று மட்டும் இருந்தால் திஸ்ஸு, ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தால் தீஸ். ஓகேவா. அடுத்து லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஷின். வாட் டஸ் த பாய் ஹாவ்? த பாய் ஹாவ் அன் அம்பர்லா. பாய் என்ன வச்சுருக்கான், அம்பர்லா வச்சுருக்கான். இங்கே ஏதாவது 3 வேர்ட்ஸ் 3 பிக்சர்லேருந்து எழுத சொல்லியிருக்காங்க.
நம்ம என்ன எழுதலாம், அந்த பாய் வந்து அம்பர்லா வச்சுருக்கான், ரெயின் கோட் போட்டிருக்காங்க, டாக் இருக்குது, அதனால் இதை எழுதிக்கலாம். அடுத்து வாட் சீசன் இஸ் இட்? இட் இஸ் மான்சூன். செவன்த் ஒன் டிஸ்கிரைப் த பிக்சர் யூஸிங் த வேர்ட்ஸ் பிக், ஸ்மால், ஃபாஸ்ட், ஸ்லோ, டால், ஷார்ட்டை வச்சு இங்கே இருக்க பிக்சரை வச்சு இதுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. த ட்ரீ இஸ் டால், த எலஃபண்ட் இஸ் பிக், த எரேசர் இஸ் ஸ்மால். ரீட் அண்ட் ஆன்சர். இங்கே இருக்க பேராகிராஃபை படிச்சுட்டு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. வாட் டிட் நலன்ஸ் பேரண்ட்ஸ் கெட் ஹிம்? அவனுக்கு என்ன கொடுத்தாங்க? ரெட் ரெயின் கோட் கொடுத்தாங்க. அப்போ நலன்ஸ் பேரண்ட்ஸ் கட் ஹிம் ஏ ரெட் ரெயின் கோட், ஏ ரெட் ரெயின் கோட். ஓகேவா? அடுத்து வாட் டிட் த ஸ்கை லுக் லைக் ஆன் சண்டே? த ஸ்கை இஸ் கிளியர் ஆன் சண்டே, கிளியர் ஆன் சண்டே. Why did Nalan's mom not allow him to wear the raincoat on Monday? Nalan's mom not allow him to wear raincoat because on Monday என்ன வரும்? on ஏன்னா because the sky is bright and sunny on Monday, on Monday. இல்லை இதோட நிப்பாட்டினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து லிசன் அண்ட் ரைட். தீஸ், பாட், புக், ஃபால், ஹனி, ஃபான். ரீட் த ஃபாலோயிங் டு யுவர் டீச்சர். டூ, வில், ஷீ, ட்ரா, ஸ்ட்ராங், சன், சுகர், ஜிஞ்சர், ஷர்ட், பிரைட். வி பிளே இன் த ரெயின். ஐ see a tall tree. The sky is blue. Honey is sweet. The flute is thin and long. Shade the correct sentence for the picture. It is a tamarind. It is brown. This is a flute. It is thin. This is a sweater. We wear it in winter. Winterல போடுவோம். அடுத்து look at the picture and fill in the blanks. இங்கே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டான இதில் எடுத்து ஃபில் பண்ணணும். The tailor has a tape in his hands. The doctor wears a white coat. The sailor sails the ship. அடுத்து what color is the car? The car is red. ரெட் கலர்னால கார் இஸ் ரெட். வாட் டஸ் ஹனி டேஸ்ட் லைக்? ஹனி டேஸ்ட் லைக் ஸ்வீட். கார். ரீப்ளேஸ் திஸ் அண்ட் தட் வித் தீஸ் ஆர் தோஸ் அண்ட் ரீரைட் த சென்டென்சஸ். அதாவது திஸ்ஸு தட்டை எடுத்துகிட்டு அது போல் தீஸ் தோஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், திஸ் இஸ் அ ரேபிட். அப்போ இந்த திஸ் எடுத்துகிட்டு தீஸ் ஆர் ரேபிட்ஸ். நம்ம இங்கே சிங்கிளாக இருந்தால் ஒன் போடணும், ப்ளூரல்னால எஸ் சேர்த்துக்கிறோம். அடுத்து தட் இஸ் அ லெமன். தட்டுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? தோஸ் ஆர் லெமன்ஸ். திஸ் இஸ் அ ஹெலிகாப்டர். தீஸ் ஆர் ஹெலிகாப்டர்ஸ். திஸ் வர இடத்துலலாம் தீஸும், தட்டு வர இடத்துலலாம் தோஸும் யூஸ் பண்ணிக்கணும். அதான் ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிஃப்த், லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த ஃபான் ரன்ஸ் இன் த லான். ஃபான்னா மான்குட்டி, மான்கன்று. The ball is in the hall. பால் வந்து ஹாலில் இருக்குது. The horse is in the ஷோரில் இருக்குது. அடுத்து frame sentences for the given words. Long. The train is long. Tall. The giraffe is tall. டால்க்கு வந்து the giraffe is tall. Small. The eraser is small. இது நம்ம முன்னாடி கூட எழுதியிருப்போம், அந்த அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து write 3 sentences about the picture. இங்கே she has a ball. He has a hat. Those are coconut trees. This is a beach. இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் தோணுதோ அதை எழுதிக்கலாம். ரீட் அண்ட் ஆன்சர். இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். வாட் டிட் அம்மா மேக் வித் த பேட்டர்? அம்மா மேக் டெலிஷியஸ் தோசாஸ் வித் த பேட்டர். அவங்க என்ன பண்ணுவாங்க? பேட்டர்லேருந்து என்ன நமக்கு உருவாக்குறாங்கன்னா டெலிஷியஸ் தோசாஸ். ஓகேவா? அதுதான் தோசாஸ் வித் த பேட்டர். Who helped Amma to store cereals? Varun helped Amma to store the cereals. இங்கே வருண் மட்டும் எழுதினா போதும். இந்த ஹூ எடுத்துகிட்டு வருண் மட்டும் எழுதி அப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரியே அம்மா மேக் டெலிஷியஸ் தோசாஸ் மட்டும் எழுதிட்டு மீதி இருக்க வித் த பேட்டர் அப்படியே எழுதிக்கோங்க. இது கொஞ்சம் பேப்பர் கிழிஞ்சிருச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து why did அம்மா வாஷ் த ரைஸ்? அம்மா வாஷ்ட் த ரைஸ் டு க்ளீன் இட் அண்ட் மேக் த பேட்டர். அம்மா எதுக்காகனா க்ளீன் பண்ணி அந்த பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வாஷ் பண்ணாங்க ரைஸ். அடுத்து ஷீ ரைட்ஸ் எ லெட்டர். தீஸ் ஆர் டொமேட்டோஸ். ஐ கேன் see a giraffe. லிசன் அண்ட் ரைட். லெட் வாட் யுவர் crawl green. சம்மர் பெப்பர். மான்சூன் கிச்சன் turmeric. The mango is yellow. Come on Sunday. Let us have some juice. They wear sunglasses. We wash the vegetables. Okay, thank you.